Hi to all, welcome back to Bio Squad in Tamil. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் அவங்களே 25க்கு 25 மார்க் போட்டுருவாங்க, நம்ம ஸ்கூலில் நமக்கு எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு ஃபிசிக்ஸில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இப்படி 4 செக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ ஈச் வில் கேரி 5 மார்க், 20 மார்க்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுவோம். 5 மார்க் நமக்கு ஸ்கூல் சைட்லேருந்து அட்டெண்டன்ஸ் ப்ளஸ் ரெக்கார்டுக்கு போடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸை ஃபேஸ் பண்ணும்போது முக்கியமாக சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு கீப் இன் யோர் மைண்ட். எய்ம் உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த டாப்பிக்கு முன்னாடி 2 போட்டு எழுதுனீங்கன்னா எய்ம் வந்துடும். அப்பேரட்டஸ் ரெக்வயர்டு, கரெக்டாக என்ன ப்ரொசீஜர், என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பார்த்து அதுக்கு என்ன அப்பேரட்டஸோ, அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ, அதுக்கு என்ன ஃபார்முலாவோ, அதுக்கான டேபிளர் காலம் என்ன, அதுக்கான கேல்குலேஷன் என்ன. நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா தான் நீங்கள் அந்த வேல்யூஸை கரெக்டாக அப்ளை பண்ணி உங்களால் வந்து கேல்குலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த கொஸ்டினை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரிசல்ட்டை எழுதி வைக்கும் போதும் கட்டாயமாக நீங்கள் யூனிட்டை பார்க்கணும். டயக்ராம் நெசசரி அப்படின்னா டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் நமக்கு 4 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இது 4மே ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். நீங்கள் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கெமிஸ்ட்ரிலையும் எய்ம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் முதல்லே சொன்ன மாதிரி டாப்பிக்கை பார்த்து நம்ம எய்ம் எழுத போகிறோம். பிரின்சிபல் ரொம்ப முக்கியம் கெமிஸ்ட்ரியில். அப்பேரட்டஸ் என்னன்னு பாருங்கள். டெஸ்ட் டியூபா, கோனிக்கல் ஃப்ளாஸ்க், அதுவா இதுவா, நம்ம பாட்டு ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இது தான் பண்ணுவியா அதை தான் பண்ணுவியான்னு நம்மளை எக்ஸ்டர்னல் தாளிச்சு எடுத்துருவார். ஸோ டயக்ராம் நெசசரி இருந்ததுன்னா டயக்ராம் போடுங்க. டேபிளர் காலம் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம். கரெக்டாக டேபிளர் காலம் எந்த காலமில் என்ன போடுறோம். நீங்கள் இந்த எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்லாம் எழுதும் போது மாற்றி மாற்றி எழுதிட்டோம்னாலும் மாட்டிப்போம். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆசிட் பேஸ்க்கு வரும்போதும் என்ன இண்டிகேட்டர், என்ன கலர் சேஞ்ச் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கணும். இப்போ நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு தனித்தனியாக 2 கண்டென்ட்லேருந்து கேட்பாங்க. இதில் பாட்னியில் 4 எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 2மே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறீங்க. லைக் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரும். இதுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு எழுதணும். பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கல்ல அதெல்லாம். இதுவே நெக்ஸ்ட் 2 வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபோட்டோஸ் கொடுக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் கொடுக்கலாம், இல்லை மாடல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக மற்ற கண்டென்ட் எல்லாம் எழுதிட்டு வந்துடணும். இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் வரும்போது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. இதுவே நீங்கள் மாடல்ஸ் வச்சு நீங்கள் அதை பார்த்து அப்சர்வ் பண்ணும்போது ரீசன்ஸ் என்ன அப்படின்னு. இது மேக்ஸிமம் பயாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரி கண்டென்ட் தான். நம்ம புக்கில் ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்நேரம் நமக்கு ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டாக வச்சு முடிச்சிருப்பாங்க மொத்தத்தையும். ஸோ நமக்கு அப்போவே மேக்ஸிமம் மனப்படம் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த தியரி கண்டென்ட்டாக தான் மிச்சம் இருக்க 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம எழுத போகிறோம். சாப்பாட்டுக்கு எப்படி ஒரு பிரியாணி தான் கிங்கோ அந்த மாதிரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் தான் கிங்கு. அதனால் நீங்கள் டயக்ராமை ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக உட்காந்து வரைஞ்சி பார்த்துக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணும்போது எந்த பார்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக லேபிள் பண்ணுறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. கேலக்ஸ் எடுத்துன்னு போய் கொரோலாலையும் எடுத்துன்னு போய் கேலக்ஸியை மாற்றி மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ பதட்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் முடிச்ச உடனே நம்ம என்னமோ ஃப்ளைட்டு பிடிச்சி துபாய்க்கு போகிற மாதிரி ரிசல்ட் எல்லாம் எழுதாமல் கொடுத்துட்டு வந்துடாதீங்க. உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணி ரிசல்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த டைகட் ஸ்டெம் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது டைகட் ஸ்டெம்மா ரூட்டான்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் லேபில் பார்க்கும்போது உங்கள் ஸ்கூலில் பார்க்கும்போதே அதுக்கான மார்க்கிங்ஸ் வச்சுக்கோங்க. தனித்தனியாக 2 சர்க்கிள் தெரிஞ்சதுன்னா அது என்ன, சேம் சர்க்கிள் தெரிஞ்சதுன்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான மார்க்கிங்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மோனோ ஹைப்ரிட் கிராஸ் சொல்லவே வேணாம், பயங்கர ஈஸி. அதெல்லாம் நம்ம முடிச்சு விட்ருவோம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி கண்டென்ட்டுக்கு நம்ம வரணும். ஜுவாலஜியுமே 100%, 1000% நம்மளோட தியரியிலேருந்து தான் வரப்போகுது. ஜுவாலஜியில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே மாடல்ஸ் தான் வைக்க போகிறாங்க. அப்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இல்லை ஹியூமன் பிரெயின் அண்ட் பிளட் செல்ஸ், அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே தியரி போர்ஷனில் படித்தது தான். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பிரெயினா ஹார்ட்டாங்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ரொம்ப நல்லாலாம் பார்க்க வேண்டாம், பட் என்னையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அழகாக அதை எழுதிடலாம். டயக்ராம் முக்கியம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி எப்படி சாப்பாட்டுக்கு ஒரு பிரியாணியோ அப்படி பயாலஜிக்கு ஒரு டயக்ராம். ஸோ டயக்ராமை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை வரைகிறதுக்கு ஈஸியஸ்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் பாசிபிள் நீங்கள் அதை ஒரு முறை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். எக்ஸாம் டைமில் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி.
ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒரு மாடல் தான் உங்களுக்கு வச்சிருக்க போறாங்க. அந்த மாடல கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. கிளியரா அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கு என்ன டயகிராமோ அத போடுங்க. அதுக்கேத்த ரிசல்ட்ட த கிவன் சாம்பிள் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் இல்ல த கிவன் பிக்சர் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் த கிவன் மாடல் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிறத எழுதி நீங்க உங்களோட பிராக்டிகல் கன்டென்ட்ட முடிச்சிடுங்க. மறுபடியும் ஒரு முறை கோ த்ரூ பண்ணி பாருங்க. எங்க என்ன லைன் போட வேண்டியது இருக்கு? ஏதாவது ரிசல்ட்ல யூனிட் மிஸ் பண்ணிட்டோமா? டயகிராம்ல ஏதாவது பார்ட்ஸ மிஸ் பண்ணிட்டோமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிட்டு பேப்பரை மடிச்சு அழகா குடுத்துட்டு வந்துருங்க. 25க்கு 25 கன்ஃபார்ம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். தேங்க் யூ. டேக் கேர்.